வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் அரசியல் களமே சூடா இருந்துச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா, பெரியார் பத்தி சீமான் பேசினது சர்ச்சையான பேச்சு அப்படிங்கிறாங்க. பெரியார் பேசினது தான் நான் பேசினேன். இதில என்ன சர்ச்சை இருக்கு? அப்படின்னா, பேசின பெரியார் தான் சர்ச்சைக்கு உரிய நபர் அப்படிங்கிற மாரி சீமான் சொன்னாரு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, பெரியாரிஸ்ட்டுகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 32 அமைப்புகள், நாங்க வந்து சீமான் முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி ஏற்கனவே ட்வீட்டெல்லாம் போட்டிருந்தாரு. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, "நீங்க வீட்டுக்கா வரீங்க? வாங்கடா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு நாம் தமிழர் கட்சிக்காரங்கள எல்லாம் அங்கிட்டு வீட்டு சைடு இறக்கி விட்டு, காலையில டிஃபனு, மத்தியானம் பிரியாணி கிரியாணின்னு போட்டு அமர்க்களம் போட்டு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே திருமுருகன் காந்தி போட்ட ட்வீட்டுக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க. அலர்ட்டா இருந்தா எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கன ஒரு பாதுகாப்பு. இவங்க சீமான் வீட்டுக்கு போ முடியலையா? காவல்துறை வந்து தடுத்துருச்சா? உடனே அங்கனே ஒரு ஆர்ப்பாட்டம், சீமானுக்கு எதிரான குரல் அப்படி இப்படின்னு குடுத்துட்டு, எல்லாத்தையும் புடிச்சு ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. போயிருந்தா கண்டிப்பா ஒரு கலவரம் நடந்திருக்கும். ஏற்கனவே சீமான் வீட்ட முற்றுகையிடுறேன்னு சொல்லிட்டு ஆதித்தமிழர்கள் பேரவை, இவங்கலாம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. கடைசியில அது அடிதடி ஆகி ஓடி போயிட்டாங்க எல்லாருமே. அது மாரி ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறனால, ஓரளவுக்கு இந்த கலவரங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அப்படியே மறைக்கப்பட்டுருச்சு. ஊடகங்கள் மூலமா மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கதிர் ஆனந்த அமலாக்கத்துறை விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசவே படல. ஏன்னா, இந்த விஷயத்த மட்டுமே ஹைலைட் பண்ணிட்டாங்க. ஜனவரி 3, 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை வந்து காட்பாடியில் இருக்கிற துரைமுருகன், கதிரானந்த் இவங்களுடைய வீடு, அவங்க நடத்துகிற கிங்ஸ்டன் கல்லூரி வளாகம், இங்கெல்லாம் வந்து ரெய்டு நடத்துனாங்க. இது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. கிங்ஸ்டன் கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2 கோடி பணத்தை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. கணக்கில் வராத பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைப்பற்றியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கதிரானந்த் துபாயில் இருந்தார். துபாயில் இருந்த கதிரானந்துக்கு ஃபோன் போட்டு பேசினாங்க. இது மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, 7 முறை உங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கோம். நீங்க நேர்ல வரல. பதில் மட்டுமே குடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஜனவரி 22ஆம் தேதி கட்டாயமா நீங்க அமலாக்கத்துறையில நேர்ல ஆஜராகி உங்க தரப்பு விளக்கங்கள குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் குடுத்துட்டு போனாங்க. அப்போ கூட அவர் துபாயில இருக்கும்போது, அவர் வீட்ட ரெய்டு பண்ணும்போது கூட, சோதனை போடணும் அப்படின்னு சொல்லும்போது கூட, அவருக்கு தெரிஞ்ச முக்கியமான விசுவாசியான நபர்கள் அவங்கள வச்சு ரைடு பண்ணிக்கங்க, சோதனை பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாரி தான் கதிரானந்த் ஒரு இதில சொன்னார். வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாரு. அத வச்சு தான் அவங்க ரைடு பண்ணாங்க. அப்புறமா ஜனவரி 4ஆம் தேதி இதெல்லாம் பார்க்கும்போது துரைமுருகனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. என்னவோ ஒண்ணு நம்மள கோக்க போறாங்க. ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்க. ஏற்கனவே மணல் குவாரி நடத்துறவங்க எல்லாத்து வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ரைடு அது இதுன்னு நடத்தி ஓரளவுக்கு ஒரு நம்மள வந்து கொக்கி போட்டு வச்சுட்டாங்க. நம்மள எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. வரும்ல வயசான காலகட்டத்தில் எங்கேயாவது இது ஜெயிலில் கீழே போட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. சும்மா விசாரணை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கைது பண்ணி சிறையில் போட்டு கிட்டத்தட்ட 1½ வருஷம் ஒன்றுமே செய்ய முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வெளியே எடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆச்சு. இது மூலம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பயம் அமைச்சர் துரைமுருகனுக்கு இருக்கும்ல. அந்த பயத்தினால என்ன செய்கிறாரு, 4ஆம் தேதி நைட்டு டெல்லிக்கு போகிறார். அவசர அவசரமாக டெல்லிக்கு போகிறார். நான் வேறு விஷயமா போனேங்க, என் துறை சம்மந்தப்பட்ட விசாரணைக்கு இதுக்காக போனேன் அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் சொன்னாலும், உண்மையிலே வந்து அமலாக்கத்துறையை சரி பண்ணுறதுக்காக தான் அவர் போனார் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அங்கே போய் முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட எல்லாம் மிக முக்கியமான ஒரு ஆலோசனையெல்லாம் பண்ணார். அதன்படி பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. 22ஆம் தேதி கதிரானந்த் கண்டிப்பாக வந்து நேரில் ஆஜராகணும்னு வேறு கொடுத்துருக்குறாங்க. நேரில் ஆஜராகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் பார்த்து மூத்த வழக்கறிஞர்கள்ட்டெல்லாம் ஒரு ஆலோசனையெல்லாம் துரைமுருகன் பண்ணிட்டார். ஜனவரி 20ஆம் தேதி அமலாக்கத்துறைக்கு நேரில் ஆஜராகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்தை வந்து கதிரானந்த் நாடி இருக்கிறார். ஏன்னா பயம். எங்கே கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயம். 7 முறை சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம கல்லூரி வளாகத்திலேருந்து பணம் எடுத்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆதரவாளர்கள் அவங்க வீட்டிலேருந்தும் பல கோடிகளை எடுத்திருக்காங்க. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துருக்கிறாங்க. இப்படி நிறையா விஷயங்கள் அமலாக்கத்துறை வச்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு கொக்கியை போட்டு நம்மளை தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் உச்சநீதிமன்றத்தில் போய் அமலாக்கத்துறை சம்மனுக்கு நேரில் ஆஜராக முடியாது, ஒரு இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் மாநில உயர் நீதிமன்றத்தை போய் நாடுங்க, ஏன் எங்களையே தேடி தேடி வந்துக்கிட்டுருங்க ஒவ்வொரு ஆளுகளும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா வேறு வழியே இல்லை, அவகாசமும் இல்லை. ஜனவரி 20ஆம் தேதி போடுறாரு. 22ஆம் தேதி அமலாக்கத்துறையில் சம்மன் ஆகணும். வேறு வழி இல்லை, அமலாக்கத்துறைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. உடனே 21ஆம் தேதி நைட்டே உட்காந்துட்டு எல்லாருமே கதிரானந்த்
துரைமுருகன் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, வழக்கறிஞர்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் எம்பி வீட்டில் பயங்கரமான ரெய்டெல்லாம் நடந்துச்சு, பல கோடிகள்லாம் பிடிச்சாங்க. அவரெல்லாம் எப்படி இதை ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஆலோசனையெல்லாம் அவர் சொல்ல, வழக்கறிஞர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை சொல்ல, வேறு வழியே கிடையாது, அமலாக்கத்துறையில் ஆஜராகி தான் ஆகணும். கோயில் ஒரு கும்பிட போடு சாமி, எப்படியாவது என்னை காப்பாற்றிட்டு உள்ளே உட்கார வச்சு விசாரணைங்கிற பேரில் கைது பண்ணி அப்படியே கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயத்தோடைய கதிரானந்து இருந்துகிட்டே இருந்தார். அப்புறமா விசாரணைக்கு வர சொல்லிட்டாங்க, விசாரணைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 21ஆந்தேதியே அமலாக்கத்துறை ஒரு ட்வீட்டை ஒன்று போடுறாங்க, ஒரு செய்தி ஒன்று பரவ விடுறாங்க. என்ன இப்போ ட்வீட்டு போடல, ஒரு செய்தியை பரவ விடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, 14 கோடி ரூபா வந்து அவங்க நடத்துகிற கல்லூரியிலேருந்து எடுத்த மாதிரி ஒரு செய்தி வந்து பரவுது. இது வந்து பார்த்தோன்னா இது ரொம்ப பயமாயிடுச்சு இவருக்கு. ஏற்கனவே 2019 வந்து ஒரு 11 கோடி ரூபா வந்து கைப்பற்றினாங்க. ஆனால் அது வந்து அமலாக்கத்துறை அப்போ சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 2 கோடி ரூபா தான் கைது பண்ணாங்க. இப்போ திடீர்னு ஏன் அமலாக்கத்துறை இந்த மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும்ல. 21ஆந்தேதி 22ஆந்தேதி விசாரணைக்கு வான்னு சொல்கிறாங்க. திடீர்னு 21ஆந்தேதி 14 கோடி ரூபா கதிர் ஆனந்திட்டேருந்து கைப்பற்றியிருக்கிறோம், கணக்கில் வராத பணம் அப்படின்னா எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்குங்களா? அந்த பக்கோட உணர ஆரம்பிச்சிட்டாரு கதிரானந்து. என்னடா இப்படி ஒரு செய்தியை விட்றாங்களே, என்ன பண்ணுறது, என்னவோ ஒன்று இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ கதிரானந்துக்கு கூட இருந்தவங்களாம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அமலாக்கத்துறை வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்கள டென்ஷன் ஆக்காதீங்க, அவங்கள்ட்ட ரொம்ப கூலாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, அவங்க எது கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுங்கள், அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி பேசி அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணிடாதீங்க. அப்போது 2019 மக்களவைத் தேர்தலின் போது கைப்பற்றின பணம், நடத்தப்பட்ட ரைடு, இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் இந்த மாதிரி பதிலெலாம் சொல்லிடுங்க. மற்ற கேள்வி உங்களை வந்து கிடுக்குப்பிடி கேள்வியெல்லாம் போட்டு கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. ரொம்பலாம் வந்து நீங்கள் டென்ஷனாக பேசிடாதீங்க, இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 22ஆந்தேதி அமலாக்கத்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி துரைமுருகன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்ட்டையும் பேசியிருக்கிறார். இது மாதிரி தம்பியை வந்து இப்போ அமலாக்கத்துறை விசாரணைக்கு போகிறாரு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு அவரும் கேட்டிருக்கிறார். அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, தைரியமாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, அமலாக்கத்துறை என்ன பண்ணிருன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அமலாக்கத்துறை விசாரணைக்கு போயிட்டார். விசாரணைக்கு போனோன்னா உடனே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிரானந்திட்ட என்ன கேட்டாங்க, ஏங்க சார் உங்களுக்கு வந்து நாங்கள் 7 முறை வந்து சம்மன் அனுப்பியிருக்கோம், நீங்கள் ஏன் விசாரணைக்கு வரல? சம்மன் அனுப்பிச்சா நீங்கள் வந்து விசாரணைக்கு வந்திருக்கணும்ல. ஒவ்வொரு தடவையும் காரணம் சொல்கிறீங்க. ஒரு காரணத்தை ஏற்றுக்கலாம், 2 காரணத்தை ஏற்றுக்கலாம், தொடர்ந்து நீங்கள் சொல்கிற காரணங்களை ஏற்றுக்கவே முடியாது. இப்போ ரைடே எதுக்கு தெரியுமா வந்தோம்? 7 முறை உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கோம். சம்மன் அனுப்பிச்ச பிறகு நீங்கள் அதுக்கு சரியான ஒரு காரணத்தோட ஒரு பதில் சொல்லாமல் நீங்கள் இழுத்தடிக்கிற நோக்கத்தில் பதில் சொன்னனால தான் இந்த ரைடே வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிரானந்துக்கு சொல்லியிருக்காங்க. அடப்பாவீங்களா, நம்ம மேலே தான் தப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து விசாரணைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணத்தை சொன்னால் அமலாக்கத்துறை ரைடு அடித்ததுக்கு காரணமே அந்த விசாரணைக்கு வராமல் இருந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக தான் பேச ஆரம்பித்தாங்க. எல்லாருமே கதிரானந்துக்கு ஆலோசனை சொன்னவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பான கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது என் பணமே இல்லைங்க, அது பூஞ்சோலை சீனிவாசனோடது, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் அவர்கிட்ட தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதையும் டைப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அவங்க எப்பயுமே பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே டைப் பண்ணி வச்சுக்குவாங்கள்ல, அதே போல் தான். அப்புறமா வந்து கதிரானந்துக்கு ஒரு டவுட்டு, அமலாக்கத்துறை அதிகாரிகிட்ட திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னை விசாரணைக்கு வர சொல்லிட்டீங்க, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 14 கோடி ரூபாய் கைப்பற்றிருக்கோன்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, இது எப்படிங்க, இது ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதுக்கு அவங்க அமலாக்கத்துறை அதிகாரிலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா நாங்கள் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் நாங்கள் கொடுத்தோம்மா, நாங்கள் ஒன்றுமே கொடுக்கல, அவங்க வந்து மீடியாக்காரங்க அவங்க பாட்டுக்கு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதையோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுக்காக வந்து நாங்கள் ஏதோ பண்ண மாதிரி எங்களை வந்து கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் வேணால் யார் யார் வெளியிட்டாங்களோ அந்த மீடியாக்கள் மேலே டெஃபர்மேஷன் கேஸ் போட்டுக்கோங்க அப்படின்றோன்னா கதிரானந்துக்கு சிரிப்பு வந்துச்சு. பரவாயில்லையா, அமலாக்கத்துறைக்காரங்களும் ரொம்ப கூலாக ஜாலியாக தான் பேசுகிறாங்க, இந்த விசாரணைக்காக நம்ம வந்து வரமாட்டோம் போக மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் இருந்தது. அப்புறமா வந்து இந்த அவர் கிங்ஸ்டன் கல்லூரியில் வந்து என்ன பணம்லாம் 2 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கைப்பற்றினாங்களே, அது தொடர்பாக கேள்வி கேட்கும்போதெல்லாம் கதிரானந்தர் ரொம்ப கூலாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். எங்கள் கல்லூரியில் வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து பெரும்பாலானவங்க விவசாயியோட சம்மந்தப்பட்ட மாணவிகள் தான் படிக்கிறாங்க. அவங்க பணம் வந்து ரொக்கமாக தான் பணத்தை கொண்டாந்து கட்டுவாங்க. அந்த பணத்தை
வாங்கி வச்சுட்டு எல்லாமே மறுநாள் வந்து பேங்க்கில் கட்டணும். அதுக்காக வச்சுருந்த பணம் தான் அது. அந்த பணத்தை நீங்கள் கைப்பற்றியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, இந்த விசாரணை வந்து இப்போ நீங்கள் அடுத்து உங்களை விசாரணிக்கணும். விசாரணைக்கு நீங்கள் எப்போ வருவீங்க? இப்போ வந்து ஜனவரி 28ஆம் தேதிக்குள்ளே கேஸை முடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன ஒத்துழைப்பு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும். நீங்கள் எப்போ விசாரணைக்கு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனவரி 31லேருந்து பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது. நான் கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும். அதே போல் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி எதை வேணாலும் முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி 28ஆம் தேதிக்குள்ளே கேஸை முடிக்கணுங்கும்போது பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளே கேஸை முடிக்கணும். ஜனவரி வந்து 27ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் வந்துடுங்க. எல்லாமே பேப்பரோட உங்கள் ஆடிட்டரையும் வர சொல்லிடுங்க. 28ஆம் தேதிக்குள்ளே எல்லா கேஸையும் முடிச்சிடலாம். நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிரானந்தும் ஓகே சொல்லிட்டார். கதிரானந்த் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே அமலாக்கத்துறை விசாரணைலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தபோது கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்தார். இதை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கெல்லாம் வெளியே காத்திருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமே ஆச்சு. பரவாயில்லையா, நம்ம ஆளு வெளியே நிம்மதியாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா இது சம்மந்தமாக கதிரானந்த் என்னென்ன கேள்வி கேட்டாங்க, எப்படியெல்லாம் விசாரணை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க அப்பா அமைச்சர் துரைமுருகன்கிட்ட பேசியிருக்கிறாரு. பேசின பிறகு அவரும் முதலமைச்சருக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறாரு. கூட இந்த ஜெகத்ரட்சகன் இப்படி தாங்க மிரட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி விஷயந்தான். செந்தில் பாலாஜி விஷயத்தில் எப்படியெல்லாம் வந்து நம்மளை இது பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, செந்தில் பாலாஜி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி அமலாக்கத்துறை விசாரணை சம்மன் அனுப்பிச்சாங்க அப்படின்னாலே ஒரு பயம் திமுககாரங்களுக்கு வந்துடுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, துரைமுருகன் வந்து மணலில் வந்து பயங்கரமான ஒரு ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்கிறனால அமலாக்கத்துறை அவங்க சார்பிலையும் அடிச்சிருந்தாங்க. அவங்க சார்பிலேயே சோதனை எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, மணல் மாபியாக்கள் கும்பல் கூட. அதனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. கதிரானந்த் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தார். இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடந்த விஷயம்தான். ஆனால் முக்கியமாக மீடியாக்கள் வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனால் எந்த மீடியாக்களையுமே இந்த விஷயம் பேசவே படலை. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, பெரியாரை பற்றி சீமான் பேசினது, அதுக்கு பதிலடியாக வந்து பெரியாரிஸ்ட்டுகள் வந்து சீமானிடம் முற்றுகையிட போனது. இந்த பஞ்சாயத்து தான் பார்த்திங்கன்னா நேற்று விவாதமாகவே இருந்தது. கதிரானந்த் விஷயமோ, துரைமுருகன் பற்றி விஷயமோ, அமலாக்கத்துறை இவங்களிடம் நடத்தின விசாரணை பற்றியோ எந்த மீடியாக்களும் பேசவே இல்லை. அதுதான் வந்து ஹைலைட். இந்த விஷயத்த மறக்கடிக்கிறதுக்கு அந்த விஷயத்த கவனத்தை திசை திருப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.